என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கானிக்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது எலிப்ஸா, பேரபோலாவா, ஹைப்பர்போலாவான்னு சொல்லி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷனை தூக்கி அப்படியே எழுதிருங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவில் இருக்குது, ஒய் ஸ்கொயர் வந்து நெகட்டிவில் இருக்குது. இப்படி எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்துருச்சுன்னா அது வந்து ஹைப்பர்போலா தான். இதே எலிப்ஸாக இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டுமே பாசிட்டிவில் வந்துருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவில் இருக்குது, ஒய் ஸ்கொயர் வந்து என்ன நெகட்டிவில் இருக்குது. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரில் ஏதாவது ஒன்று நெகட்டிவில் வந்துட்டாலே அது வந்து என்னென்னா ஹைப்பர்போலா தான். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கணும், ஈக்குவல் டு 1 இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ வந்து இது வந்து என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து என்ன, இட் இஸ் எ ஹைப்பர்போலா. எப்படி ஹைப்பர்போலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இட் இஸ் எ ஹைப்பர்போலா. அதாவது வந்துன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரில் ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவில் வந்திருக்கும், வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா இது வந்து ஹைப்பர்போலா. இப்போ ஹைப்பர்போலாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும்னா, ஆக்சிஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எழுதணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் மறக்கக்கூடாது. இது எலிப்ஸாக இருந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் எழுதுவோம். இந்த மாதிரி ஹைப்பர்போலான்னு வந்ததுன்னா இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எழுதணும். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் என் ஆக்சிஸ்ன்னு சொல்லி பார்க்கணும். இப்படி வந்து பாருங்கள், எலிப்ஸாக இருந்ததுன்னா டினாமினேட்டரில் பிக்கெஸ்ட் நம்பருக்கு தான் நம்ம ஏ ஸ்கொயர்னு சொல்லி நம்ம பேர் கொடுப்போம். ஆனால் ஹைப்பர்போலாவில் பொறுத்தளவு எப்பயுமே வந்து பாசிட்டிவ் சைனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹைப்பர்போலாவுக்கு என்ன சைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பாசிட்டிவ் சைனுக்கு தான் நம்ம வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ இதில் எது பாசிட்டிவ் சைன், எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ், ஒய் ஸ்கொயர் வந்து என்ன இருக்குது நெகட்டிவில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவில் இருக்குனால அது தான் ஏ ஸ்கொயர், மீதி வந்து என்ன பி ஸ்கொயர். நல்லா கவுனிங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டாக வந்ததுனால ஏ ஸ்கொயர் கொடுக்கல, நல்லா கவுனிங்க. எலிப்ஸாக இருந்ததுன்னா பிக்கெஸ்ட் நம்பர் தான் ஏ ஸ்கொயர். ஆனால் ஹைப்பர்போலாவில் நம்ம என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் சைனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கே ஒய் ஸ்கொயர் இருந்தது, ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைனில் இருக்குது. அதனால் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைனில் இருக்கனால அந்த பாசிட்டிவ் சைன் கீழே இருக்கக்கூடிய நம்பர் தான் ஏ ஸ்கொயர். புரியுதுங்களா? இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. எலிப்ஸாக இருந்தால் பிக்கெஸ்ட் நம்பர் தான் ஏ ஸ்கொயர். ஹைப்பர்போலாவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் சைன் எதுக்கு இருக்கோ அதுதான் வந்து ஏ ஸ்கொயர். இங்கே வந்து எக்ஸுக்கு தான் வந்து பாசிட்டிவ் சைன் இருக்குது, அதுதான் ஏ ஸ்கொயர். மீதி இருக்கிறதுனா பி ஸ்கொயர். புரியுதுங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் வந்து 25, அதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 144, அதை எழுதிக்கலாம். இங்கே எழுதும்போது என்ன எழுதணும், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் என்ன ஆக்சிஸ். ஏ ஸ்கொயர் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தானே இருக்குது ஏ ஸ்கொயர். அந்த ஏ ஸ்கொயருக்கு மேலே என்ன ஆக்சிஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். இது மட்டும் கரெக்டாக எழுதிட்டாலே போதும். நம்ம வந்து சம் வந்து இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஏ ஸ்கொயர் வந்து என்னென்னா 25னா ஏ வந்து என்ன பாருங்கள் √25. அப்போ ஏனுடைய ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 5. அதே மாதிரி பி ஸ்கொயர் வந்து 144னா பியோட ஆன்சர் பாருங்கள் √144. இந்த ஸ்கொயர் வந்து இங்கே போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், பாசிட்டிவ் எழுதிக்கிங்க. அப்போ பி ஈக்குவல் டு √144ன்னு சொல்லி நீங்கள் கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள், 12 வரும். அப்போ ஏனோட ஆன்சர் பியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்னன்னா ஹைப்பர்போலாவோட கண்டிஷன் பாருங்கள். இந்த இடத்துல சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். நல்லா ஞாபகம். இதே எலிப்ஸாக இருந்ததுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருப்போம். இது ஹைப்பர்போலானால சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த சி ஸ்கொயருக்கு அப்படியே சி ஸ்கொயர் எழுதுங்க. ஏ ஸ்கொயரோட ஆன்சர் பாருங்கள் 25 ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஆன்சர் பாருங்கள் 144. அப்போ இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 25 ப்ளஸ் 144 ஆட் பண்ணால் 169 வருங்களா? அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169னா சியோட ஆன்சர் என்ன பாருங்கள் √169. அப்போ சியோட ஆன்சர் என்ன வரும்னா சி ஈக்குவல் டு 13 வரும். புரியுதுங்களா? சி ஈக்குவல் டு 13. புரியுதுங்களாமா? சி வந்து 13 வரும். இப்போ என்ன பண்ணலான்னா பாருங்கள், இன்னொரு தடவை இங்கே எடுத்து எழுதி கேமரா. சி ஈக்குவல் டு 13. இந்த நம்ம சியை தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஏஇன்னு எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? ஏஇ ஈக்குவல் டு 13. அதாவது இந்த ஏஇ தான் சின்னு எழுதியிருக்கோம். அதை தான் வந்து நம்மளுக்கு புரியிருக்கா அப்படி சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ ஏஇ வந்து 13 எழுதிட்டோம். இப்போ இதிலேருந்து நம்ம இ வந்து கண்டுபிடிக்கலாம், எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏக்கு பதிலாக வந்து பாருங்கள் தெரிஞ்ச வேல்யூ என்ன கொடுக்கலாங்களா? இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள் 5. அப்போ ஏக்கு பதிலாக 5 கொடுத்தா 5 × இ வந்து என்ன 13. அப்போ இதுலேருந்து இ கண்டுபிடிக்கலாங்களா? இ ஈக்குவல் டு 13 / 5. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 5 வந்து கீழே வரும்போது /5 மாறிடும். ஈங்கிறது எசென்ட்ரிசிட்டி. அப்போ எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், எந்த சம்மாக இருந்தாலும் ஏ கண்டுபிடிக்கணும், இ கண்டுபிடிக்கணும், ஏஇ. அடுத்து ஏ/இ நம்ம முதல்ல கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து ஏ கண்டுபிடிச்சிட்டோம், இ கண்டுபிடிச்சிட்டோம், ஏஇ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ/இ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஏ/இ ஈக்குவல் டு ஏனுடைய ஆன்சர் என்ன பாருங்கள் 5 / ஈனுடைய ஆன்சர் வந்து 13 / 5. அது எழுதிக்கலாம். இப்போ கால்குலேட்டரில் ஒரே ஸ்டெப்பில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இல்லை வந்து என்னென்னா நாலேஜ் ஓரியன்டாக பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா
இங்கே பாருங்கள் 5 வந்து அப்படியே வச்சுட்டு இந்த 13/5 வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டருக்கு போகும்போது தலைகளாக ரெசிப்ரோக்கலாக மாறும் 5/13 மாறும் புரியுதுங்களா. இந்த 13/5 வந்து நியூமரேட்டருக்கு போகும்போது 5/13 மாறும். அப்போ 5 5 சார் என்ன 25. அப்போ 25/13 தான் ஏபையினுடைய ஆன்சர். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏபையினுடைய ஆன்சர் என்ன 25/13 ஏபையினுடைய ஆன்சர். அதாவது இதே கால்குலேட்டர் ஒரே ஸ்டெப்பில் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வரும்போது மறக்காமல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அங்கே பாருங்கள் 5 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 13/5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டு அமுத்தினா பாயிண்ட் வருது. ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்தினா 25/13 வந்து டைரெக்டாகவே நமக்கு வந்துடும். சரிங்களா. இந்த மாதிரி வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி போடும்போது ரூட் இருக்கும்போதெல்லாம் இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணி போடும்போது தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களாமா. இப்போ வந்து 1/1 வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கலாம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கானிக்னு கேட்டாங்க. கானிக் கண்டுபிடிச்சது என்னென்னா இது வந்து ஹைப்பர்போலான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் சென்டர்னு கேட்டிருக்காங்க. சென்டருங்கிறது என்னென்னா இந்த ஹைப்பர்போலா எலிப்ஸ் எந்த டைப்பாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் ஹைப்பர்போலாவில் எந்த டைப்பாக இருந்தாலும் சென்டர் வந்து 0,0 தான். அடுத்து வந்து ஃபோக்கை கேட்டிருக்காங்க. ஃபோக்கை பாருங்கள். ஃபோக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோக்கஸ் இருக்குது. ஃபோக்கஸ் 1 அடுத்து வந்து பாருங்கள் ஃபோக்கஸ் வந்து 2. இப்போ எழுதிட்டு இப்படி ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள் இது என்ன ஆக்சிஸ்ன்னு சொல்லி பார்க்கணும். இதை வச்சு நம்ம எழுதிடலாம். இது என்ன ஆக்சிஸ் பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் கோஆர்டினேட் 0 இருக்கும். இப்போ ஒய் இருக்கிற இடத்துல 0 கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்துல பாருங்கள் நம்ம பேரபோலானா இங்கே ஏன்னு கொடுப்போம், இங்கே வந்து -ஏன்னு கொடுப்போம். ஞாபகம் இருக்குங்களா. பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று அதே தான். இங்கே ஏ இருக்கிற இடத்துல ஏஇ இங்கே பாருங்கள் -AE புரியுதுங்களா. இப்போ ஏஇ -AEன்னு கொடுக்கணும். புரியுதுங்களா. இப்போ ஃபோக்கை வந்து ஏஇ, 0 அடுத்து வந்து -AE, 0 இங்கே எழுதிக்கலாங்களா. ஃபோக்கஸ் 1. அப்போ ஏஇனுடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள். ஏஇனுடைய ஆன்சர் வந்து 13, அடுத்து ஃபோக்கஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா -13, ஏன்னா -AEனால -13, புரியுதுங்களாமா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள் கொஸ்டின் கவனிங்க, நல்லா கவனிங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க வெர்டிசஸ். அப்போ வெர்டிசஸ் எழுதலாங்களா, நல்லா கவனிங்க. வெர்டிசஸ். இப்போ வெர்டிசஸ் பாருங்கள் இதில் ஏ கேபிட்டல் ஏ டேஷ்னு எழுதிக்கணும். அதே மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே கமா கொடுத்துக்குங்க. இது என்ன ஆக்சிஸ்ன்னு பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் கோஆர்டினேட் வந்து 0. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னா +ஏன்னு வரும், இங்கே வந்து -ஏன்னு வரும். அவ்வளோதான். ஏங்க வந்து பார்த்தீங்கன்னா A,0 ஏ டேஷ்ங்கிறது -A,0. அப்போ கேபிட்டல் ஏக்கு கேபிட்டல் ஏ எழுதிருங்க. ஏனுடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள். ஏனுடைய ஆன்சர் வந்து 5. அப்போ வந்து ஏ வந்து 5,0 ஏ டேஷ் வந்து -5,0 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ். அடுத்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பாருங்கள் டைரக்ட்ரிசஸ் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் புரியுதுங்களா. இதை நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் இங்கே ஷார்ட் ஃபார்ம் எழுதுறேன். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் இது என்னென்னா இது ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள் இது என்ன ஆக்சிஸில் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குங்களா. அப்போ நம்ம x = எழுதணும். 2 தடவை x = எழுதணும். இப்போ டைரக்ட்ரிசஸ்ங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேரபோலாவில் வெறும் ஏ மட்டும் தான் போடுவோம். +A ஒன்று இன்னொன்று -A1. டின்னு வந்ததுன்னா டி ஃபார் டிவிஷன் வச்சுக்கோங்க. டைரக்ட்ரிஸில் டி ஃபார் டிவிஷன் வச்சுங்க. அப்போ x = A/E, x = -A/E. அப்போ இதுலேருந்து எக்ஸினுடைய ஆன்சர் பாருங்கள். A/Eனுடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு 25/13. அப்போ x = 25/13. அடுத்து x = வந்து பாருங்கள் -25/13. எப்பயுமே ஃபோக்கை 2 வரும், டைரக்ட்ரிக்ஸ் 2 வரும், லேட்டஸ்ட் ரெக்டம் 2 வரும். சரிங்களா. இதே லேட்டஸ்ட் ரெக்டம்னு கேட்டாங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து பாருங்கள் இதே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்க்கு பதிலாக ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னு கேட்டாங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது என்ன ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பர்பெண்டிகுலர் லைன் பேர் தான் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ அந்த இடத்துல போய் x = AEன்னு எழுதணும். எப்படி எழுதணும் x = AE இன்னொன்று x = -AEன்னு எழுதணும். இந்த டைரக்ட்ரிக்ஸில் மட்டும் தான் /E அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா. அப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.